அன்பு நெஞ்சங்களே, அன்பான வணக்கம். அண்மையில் திருச்செந்தூர் போயிருந்தேன். கந்தர் சஷ்டி விழா அப்போது சொற்பொழிவு இருந்ததால் திருச்செந்தூரில் இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் லண்டன்லேருந்துலாம் கூட வந்திருந்தாங்க விரதம் இருக்கிறதுக்காக. அந்த விரதம் இருக்கிற அன்பர்கள் பல பேர் நான் தங்கியிருந்த இடத்துலையே கூட தங்கியிருந்தாங்க. நான் இன்னும் பல பேரை கோயிலுக்குள்ளே போகும்போது, திருச்செந்தூருக்குள்ளே மாலை நேரத்தில் உலா நடந்து போகும்போதெல்லாம் பல பேர் பார்த்தேன். வெளிநாடுகள் பல நாடுகள்லேருந்து அங்கே விரதம் பிடிக்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. விரதம் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி இருக்கிறாங்களே, திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுறாங்களே, திருச்செந்தூர் முருகன்ட்ட ஒரு ஈடுபாடு. தமிழன் கடல் கடந்து போய் கூட திருச்செந்தூர் முருகன் மேலே ஒரு பக்தி, ஒரு ஈடுபாடு, அடேப்பா அப்படின்னு. ஆனால் பக்திங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துருச்சு. அவங்ககிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நான் கேட்டேன், திருச்செந்தூர் தரிசனம் பிரமாதமான தரிசனம், முருகனை உள்ளத்தில் வாங்கிட்டீங்க, என்னைக்கு ஊருக்கு திரும்ப போகிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னும் நான் போய் அந்த இடத்துக்கு போய் அவரை பார்க்கணும். யார்? சாமியார். ஒரு சாமியார் பேர் சொல்லி அவரை பார்க்கணும். அப்புறம் அந்த சாமியாரை போய் பார்க்கணும், இந்த சாமியாரை போய் பார்க்கணும். எனக்கு புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமியை விட பெரிய சாமியார் எவன் இருக்கான்? நான் அப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சுப்பிரமணிய சாமி அல்டிமேட். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னா பழமொழி பாருங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்ட்டா. நாம் அவரையே பார்த்துட்டோம், அவரே கும்பிட்டுட்டோம், 6 நாள் விரதம் இருந்துட்டோம். அவரை கும்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு போக வேண்டியது தானே. இந்த ஊரை ஏமாத்துற சாமியார் 10 பேர் சொல்லி அந்த சாமியாரை பார்க்கணும், இந்த சாமியாரை பார்க்கணும். எனக்கு அப்படியே புஷ்ஷுனாகி போச்சு. என்ன அறிவே மக்களுக்கு வராதா? இவ்வளோ பெரிய கடவுள் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க பிளேன் ஏறி ஊருக்கு போக மாட்டாங்களா, ரயில் ஏறி ஊருக்கு போக மாட்டாங்களா அப்படின்னா போய் அந்த ஊரை மாத்திர சாமியார் வரிசையாக இவங்களெல்லாம் பார்த்து என்ன பார்க்காட்டி என்ன? ஏன் நம்ம மக்களுக்கு ஞானமே வர மாட்டேங்குது? பொருள் பணம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு மலம் கழிக்கிற எவனும் கடவுள் அல்ல. நான் 1000 கோயிலை சத்தியம் பண்ணுவேன். வெந்ததை தின்னுட்டு, வெந்ததையும் வேகாதையும் தின்னுட்டு மலம் கழிக்கிற எவனும் கடவுள் அல்ல. கடவுளுக்கு நிகராகவே தனி மனுஷனை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது, அவன் காலில் போய் விழறது, அப்புறம் அவன் போலீஸ் கேஸில் மாட்டிக்கிட்டா அயோக்கிய பையன் தெரிஞ்சா அவன் மேலே 1000 விதமான வழக்குகள், கேஸு, குற்றம். வெக்கமாக இல்லை? நம்ம மக்களுக்கு அறிவு வராது. எனக்கு ரொம்ப வருத்தம். பக்தி எப்படி இருக்கணும்னா, ஒரு தெய்வத்துக்கிட்ட ஈடுபாடு வந்துட்டா புருஷன் பொண்டாட்டிமா இருக்கணும். பதிவிரதா தர்மம்னு சொல்கிறான். நாம் திருச்செந்தூர் முருகனையை கும்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் எவனை போய் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு வேண்டாத வேலை. உலகத்தை ஏமாத்துறவங்க 10 பேரை போய் பார்த்து இருக்கிற பாவத்தோட புண்ணியத்தோட பாவத்தையும் கட்டிக்கிட்டு எல்லாம் ஊருக்கு திரும்பணுமே சொல்லணும். நான் சொல்லாட்டி தமிழ்நாட்டில் யார் சொல்ல போகிற? யாரும் எனக்கு வேண்டியவங்களும் கிடையாது, வேண்டாதவங்களும் கிடையாது. உன்னதை சொல்லணும்ல, உடச்சி சொல்லணும்ல, அதுக்காக சொல்கிறேன், கேட்டுங்க. பக்தி எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லணும்ல. பக்தி எப்படி இருக்கணும் அப்படி, அந்த எந்த தெய்வத்தை கும்பிடுறோமோ அது மேலே அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கணும். கும்பிடுற தெய்வத்து மேலே அசாத்தியமான அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். அப்புறம் உருகணும், கண்ணில் தண்ணி வரணும். அந்த தெய்வத்து மேலே அப்படி ஒரு லைஃப் இருக்கணும். இப்போ உங்களுக்கு முருகனை கும்பிடுறீங்க, உங்களுக்கு கந்தர் கலிவன்பா தெரியல, ஒன்றும் தப்பு இல்லை. கந்தபுராணம் படிக்கலை, ஒன்றும் தப்பு இல்லை. கந்தர் அனுபூதி தெரியாது, ஒன்றும் குற்றம் இல்லை. கந்தசஷ்டி கவசம் தெரியாது, ஒன்றும் தப்பு இல்லை. முருகன் மேலே அன்பு இருக்கா? மொன முடியாத அன்பு இருக்கா? ஒருத்தர் மாற்ற முடியாத அளவுக்கு தீவிரமான ஈடுபாடு இருக்கா? போதுமே. 100 தடவை கோயிலில் போய் கும்பிடுன்னு கூட ஒன்றும் இல்லை. நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா அர்ச்சகர் சொல்கிற மாதிரி காலையில் அந்த அர்ச்சனை பார்க்கணும், அப்புறம் மத்தியானத்தில் இந்த அர்ச்சனை பார்க்கணும், ராத்திரி, இதெல்லாம் வெறும் அலட்டல். சும்மா நான் ரொம்ப ஈடுபாடாக இருக்கேன், பக்தியாக இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கான வெளி வேஷம். உடச்சி சொல்கிறேன். என்ன, நான் அந்த அர்ச்சனை போயிட்டு வந்தேன், இந்த அர்ச்சனைக்கு போயிட்டு வந்தேன், இந்த அபிஷேகத்தை பார்த்தேன், ஆஹா அது அப்படிப்பட்ட காட்சி, இப்படிப்பட்ட காட்சி, என்ன பெரிய வெண்டக்கா காட்சி. முருகனை எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம், உள்ளத்தில் தரிசனம் பண்ணலாம். ஒரு தடவை முருகனை பார்த்தா கூட போகிறோம். 100 தடவை முருகனை போய் பார்த்து தொந்தரவு பண்ணக்கூடாது. 100 தடவை முருகனே அப்புறம் சொல்ல, அந்த ஆள் உள்ள விடாதப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு சில பேர் முருகனை போய் பிடிங்கிட்டு வர விட்ட மாட்டேங்கிறான். திரும்ப காலையில், மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி விட்ட மாட்டேங்கிறான். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, மதமே புரியலையே, ஆன்மீகமே புரியலையே, என் சமயமே புரியலையே. எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? புரிஞ்சுக்க வேண்டாமா கடவுளை? எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு தடவை தரிசனம் பண்ணாலும் அப்படியே நெஞ்சில் நிற்கணும் அந்த மூர்த்தி. அந்த நாமத்தை சொன்னால் உருகணும். உங்களுக்கு பெரிய படிப்பு, அறிவு, இருவெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கண்ணில் தண்ணி வரணும். அந்த அந்த முருகாங்கிற நாமத்தை சொல்லும் போதே கண்ணிலேருந்து கலக்கலக்கெல்லாம் தண்ணி வந்துடும்.
அது அனுபவம், அது பக்தி. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, ஒரு அருமையான உதாரணம் பாருங்க. ஒருத்தன் பாமரன், ஏழை, விவசாயி, ஒன்றுமே இல்லாத. பல பேர் நினச்சிருக்கான் பணக்காரனுக்கு தான் சாமி வேண்டியவர். ஏன் அந்த அர்ச்சனைக்கு நான் 10,000 கட்டினேன், இந்த அர்ச்சனைக்கு நான் 1,00,000 கட்டினேன், நான் இந்த அர்ச்சனைக்கு அபிஷேகம் பண்ணினேன். ஐயோ, பணத்துக்கும் கடவுளுக்கும் என்னங்க சம்பந்தம்? பணம் வச்சிருக்கிறவன் பின்னாடி போனால் அரசியல்வாதி, பணம் வச்சிருக்கிறவனை தலைமையில தூக்கி வச்சா அவன் வியாபாரி, பணம் வச்சிருக்கிறவன் தலைக்கு மேலே தூக்கி வச்சிருந்தா அவனுக்கு பணம் பெருசு. பணம் இல்லாதவனையும் கூட அன்பு காட்டுகிற ஒரே ஒரு ஆள் யாரு? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. அதாவது முருக கடவுள். கடவுளுங்கிற கான்செப்ட் நான் அங்கே போகிறேன். எல்லாம் கடவுள் தான். அந்த கடவுள் என்பவன் பணக்காரன் ஏழை வித்தியாசம் இல்லாமல் அன்போடு வராமல் பாருங்க, அவனை அரவணைக்கிறவன் தான் உண்மையான கடவுள். போதுமா? எத்தனை வருஷம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், இதை யாரு கேட்க போகிறேன்? மனம் திறந்து சொல்கிறேன், அன்பு தான் கடவுளுக்கு தேவையான உண்மையான வேலை. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இப்போ விவசாயி, இவன் ஏழை, ஒன்றுமே இல்லாது, பரம ஏழை. அவன் ஊரே திமிலோகப்படுது, தாம் தூம் தூம்னு திமிலோகப்படுது. அப்படி என்னடா ஊரே திமிலோகப்படுது என்னன்னா, அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறார். அவர் பகவத்கீதை சொற்பொழிவு பண்ண போகிறாருன்னு ஊரே புறப்பட்டு போகுது. இவன் பார்த்தான், நாமளும் உருப்பிடணும், நமக்கும் கீதைன்னா என்னன்னே தெரியல, போய் அந்த பேச்சை கேட்போம், போய் கேட்டு கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோன்னு இந்த விவசாயி அழுக்கு துணியோட கையில் காசு இல்லாமல் பகவத்கீதை சொற்பொழிவுக்கு போகலான்னு போனால் அது ஒரே பணக்கார கூட்டம். வாசல்லையே 10 பேர் நிற்கிறான் தடுமாடு மாதிரி. டிக்கெட் 100 ரூபா, 100 ரூபா டிக்கெட் கொடுத்தா தான் உள்ளே போகலாம். இவன் டிக்கெட்டு 100 ரூபா கொடுத்து பகவத்கீதைலாம் போய் கேட்க முடியுமா? சோத்துக்கே இல்லை இந்த விவசாயிக்கு. பல பேர் பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்து கோயிலுக்குள்ளே போயிட்டா பெரிய ஆளாக தானே நினைக்கிறான். 500 ரூபா கொடுத்து அந்த தரிசனம் பண்ணிட்டேன், 1000 ரூபா கொடுத்து இந்த தரிசனம் பண்ணிட்டேன். உன் பணமும் ஆச்சு ஒன்றும் ஆச்சு. எனக்கு அவ்வளோ கோபம் வருது. பணத்தை வச்சு சாமியை விலைக்கு வாங்கினா அதுக்கு பக்தினா பேர், பாவம்னு பேர். கையில் இருக்கிற பணத்தை திமுறா டிக்கெட் வாங்கிட்டு கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு வந்து நான் அப்படி தரிசனம் பண்ணினேன் அப்படின்னா நீ பச்சை அயோக்கியம். ஏன் உனக்கு இருக்கிற பணத்திமுறை வச்சு நீ கடவுளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஏன் அவனை கோவப்படுறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு தர்மத்துக்கு ரொம்ப கோவம் வரும், தர்மத்தினுடைய அடிப்படையில் ரொம்ப கோவம் வரும் எனக்கு. தள்ளி வைங்க. இந்த விவசாயிட்டு 100 ரூபா பணம் இல்லை, எப்படி உள்ளே போக முடியும்? கந்தல் துணி மதிச்சு அவனும் உள்ளே கொண்டு போக மாட்டேங்கிறான். ஒரு வாசலில் உட்காந்துருந்தான். சரி, வெளியில் லவுட் ஸ்பீக்கர் வச்சுருந்தான், கொஞ்சம் சொற்பொழிவு கேட்கும், காது கொடுத்து கேட்டுக்கலாம், உள்ளே தான் நம்மளால் போக முடியல, நம்ம வெளியிலேருந்து கேட்போம்னு சொற்பொழிவு ஆரம்பித்தார் சாமியார். சமஸ்கிருதத்தில் விடுறார் அவர் பாட்டுக்கு. நம்ம ஊர் சாமியார்லாம் புரியிற பாஷையிலே பேச மாட்டான், புரியாத பாஷையில் ஊரை ஏமாற்றுவான் இல்லையா? புரிஞ்ச பாஷையில் சொல்ல மாட்டான், புரிஞ்ச பாஷையில் சொல்லிட்டா இவ்வளோ தான் தெரிஞ்சு போயிடுமே. அதுக்காக சாமிக்கு புரியாத பாஷையில் பேசுகிறவன் தானே பெரிய அறிவாளி, ஜனங்களை ஏமாற்றணும் இல்லையா? அப்படியே சமஸ்கிருதத்தில் விளாசுறார் யார்? அந்த கீதை பேசுகிற சாமியார் சமஸ்கிருதத்திலே விடுறார் எல்லாம் ஒரு பாட்டுக்கு. இவனுக்கு அதுவும் புரியல, ஒன்றுமே புரியல. என்னடா அது உள்ளேயும் போக முடியல, அவர் பேசுகிறது லவுட் ஸ்பீக்கரில் கேட்டாலும் காதுக்கு விளங்கலைன்னு அப்படியே பார்த்தான் பாருங்கள். அங்கே பகவத்கீதை சொல்கிற காட்சி ஒரு படமாக இருந்தது. கிருஷ்ணன் அப்படி கழுத்தை திருப்பி அர்ஜுனை பார்த்துக்கிட்டு அந்த உபதேசம் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி. அழ ஆரம்பிச்சிட்டான். கொலன்னு கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது அவனுக்கு. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்படியே கண்ணை தண்ணி கொட்டுச்சு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் கீதை. 10 நாள் இந்த பையன் அழுகுறான். உட்காந்துருப்பான், அந்த படத்தை பார்ப்பான், அழுதுகிட்டே இருக்கிறான். இந்த செய்தி உபன்யாசம் பண்ணுறாரு பாருங்க, அந்த சாமியாருக்கு போச்சு. அவர் ஒன்று அங்கேருந்து வந்தார். நம்ம பேச்சை கேட்டு ஒரு ஏழை விவசாயி கூட கண்ணில் தண்ணி விட்டான்னு நினச்சி நம்ம பேச்சு எப்பேற்பட்ட பேச்சு பார்த்தியா அவனை உருக்கிடுச்சு இல்லையா, அதான் அழுதல்ல, அதுக்காக அழக்கூடாது, அதை ரசிச்சுட்டு போகணும் அப்படின்னு அவன் சொன்னான். உங்கள் பேச்சு எனக்கு புரியலிங்க, பின்ன ஏன்டா அழுத அப்படின்னா. அந்த படத்தில் பாருங்கள், கிருஷ்ணன் கழுத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உபன்யாசம் நீங்கள் சொல்கிற மாதிரி கீதையை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னார். மணிக்கணக்காக இப்படி கழுத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பகவானுக்கு எவ்வளோ கழுத்து வலிக்கும்னு நினச்சேன். எனக்கு அழுக வந்துருச்சுங்க. அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக கழுத்தை திருப்பிக்கிட்டே உட்காந்துருந்தாரு, மணிக்கணக்காக உட்காந்துருந்தாரு. ஐயோ பகவானே, உனக்கு கழுத்து எவ்வளோ வலிக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு. இந்த சாமியார் பார்த்தார், இவன் கிறுக்கேன், விவரம் தெரியாமல் சொல்லிட்டான்னு வீட்டில் போய் படுத்தார். கனவுல கிருஷ்ணன் வந்தார். டேய், 10 நாளாக பகவத்கீதை சொன்னியே, என் கழுத்து வலிக்கும்னு ஒரு நாளாவது கவலைப்பட்டியாடா நீ நல்ல கதை சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்க, ஒரு நாளாவது என் கழுத்து வலிக்கு நீ கவலைப்பட்டியா? இல்லை. அவன் கவலைப்பட்டான் பார், அவனுக்கு தான் என்னுடைய அருள், என்னுடைய அன்புன்னு கனவுல சொன்னார்னு ஒரு கதை. என்ன அர்த்தம்? பாமரத்தன்மையாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய அன்பு பூரணமானது. இன்றைக்கு படித்த முட்டாள்கள் பல பேரை நான் உலகத்தில் பார்க்கிறேன். படிக்காத பாமரர்களிடத்தில் இருக்கிற பக்தி அவரிடத்தில் இல்லை. கடவுள் கருணையானவர், கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர், எளிமையானவர். இதை தயவு செய்து புரிந்து கொண்டு பக்தி செலுத்த பழகுங்கள்.